ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ்டாக நான் ஈத் முபாரக் சொல்லிக்கிறேன். இன்னும் 3 நாள் தான் இருக்குது பெருநாளுக்கு. என்னதான் பெருநாள் சீக்கிரமாகவே வர்றதா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே இந்த ரமலான் மாதம் வந்து நம்மளை விட்டு போக போகுதுங்கிற கவலை வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனி எப்பவும் போல் அடுத்த வருஷத்து ரமலான் மாதத்துக்காக கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிளானையே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ வாங்க என்னாச்சுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக பண்ணக்கூடிய சூப்பரான ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து broken glass ஜெல்லி புட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு 10 கிராம் ஜெலட்டின் எடுத்து அதை ஒரு கப் ஹாட் வாட்டரில் வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். ஸோ ஒரு பவுலில் வந்து கண்டென்ஸ்ட் மில்கை ஊற்றி அதில் வந்து ஜெலட்டினை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டின்னுமே எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்கையும் சரி ஜெலட்டினையும் சரி ஒரே டைமில் ஃபுல்லாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ எல்லா கண்டென்ஸ்டு மில்கையும் ஜெலட்டின் மிக்சரையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி 2 கலரில் ஜெல்லி பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட ஜெல்லி பீசஸை இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டில் சும்மா ரேண்டமாக அங்கங்கே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஜெல்லி பீசஸ்க்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கண்டென்ஸ்டு மில்க் மிக்சரை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ நான் இதே மாதிரி எல்லா மோல்ட்லேயுமே ஊற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது கண்டிப்பாக இதே மாதிரி சிலிக்கான் மோல்டில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பாக்ஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இது ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் செட் ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 hours ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு கார்லிக் மைனஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். என்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கார்லிக் பேஸ்ட் ரெசிபி போடுங்க சிஸ்டர்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் இவ்வளோ நாளாக அதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு அமையவே இல்லை. இன்றைக்கி ஒரு ரெசிபிக்காக நான் வந்து வீட்டில் தான் மைனஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 7 பல் பூண்டை வந்து தோல் உரித்து சேர்த்துருக்கேன். அதோடு வந்து ஒரு 5 முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 200 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் ஆயிலை வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றுற வீடியோ கிளிப் வந்து எப்படியும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆயிலை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு டைமும் அரைக்கிறப்போ ஒரு நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக ஸ்டாப் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஆயில் சேர்த்து அரைக்கிறப்போ மைனஸ் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து மொத்தமாக 400 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறப்போ ஒரு 200 கிராம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ அகெயின் திரும்பவும் ஒரு 200 கிராம் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாகவே மைனஸ் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குதுன்னு. யூஸ்வலாக மைனஸ்னாலே அன்ஹெல்தி தான். அதுலேயும் நம்ம வெளியில் வாங்குறப்ப இன்னுமே அன்ஹெல்தியாக இருக்கும். ஆனால் அதுக்காக எப்போவுமே வீட்லேயும் நம்மளால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்போ செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்ம வெளியில் வாங்குறதை விட வீட்டில் பண்ணுறது வந்து டேஸ்ட்லேயும் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்நாக் பண்ணுறதுக்காக சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்நாக்கோட பேர் வந்து பெரி பெரி சிக்கன் கோன். ஸோ இப்போ நான் சிக்கனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பெப்பர், ஒரு பாதி லெமன், தென் வந்து கொஞ்சம் உப்புலாம் சேர்த்து கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு 1 hour நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை பொரிச்சு எடுத்துக்கணும். ஸோ நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்கு வந்துட்டாங்க. வந்து அன்றைக்கி ஈவினிங் இஃப்தார் வந்து வெளியிலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட கிளையண்ட் ஒரு ஆள் வந்து எங்களை ஃபேமிலியோட இஃப்தார் பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்களாம். பட் இவங்க வந்து அதை சுத்தமாக மறந்தே போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஈவினிங் தான் சடனாக ஞாபகம் வந்திருக்கு. ஸோ உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ரெடியாக சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி இஃப்தாருக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உடனே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஹோட்டலுக்கு பேர் வந்து மீடியா ரோட்டானா ஹோட்டல். இதுவும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நான் ஒரு பூஃபே விலாக் வந்து போட்டிருந்தேன். ஸோ அகெயின் இந்த பூஃபே விலாகே நான் வந்து டீட்டெயிலாக காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸோ சும்மா கிளான்ஸ் மாதிரி அங்கங்கே என்ன இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் அரபிக் ஸ்வீட்ஸ் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் அரபிக் பிக்கல்ஸ் அப்புறம் அரபிக் சாலட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பூஃபே ஃபுல்லாகவுமே அரபிக் தீம் பூஃபே தான். அண்ட் எங்களை இன்வைட் பண்ணியிருந்த கிளையண்ட்டுமே இங்கே உள்ள லோக்கல் எமராத்தி அரப் தான்.
தென் இங்கே கொஞ்சம் சூஷி, அப்புறம் பாஸ்தா, அப்புறம் கோல்ட் மெசேல வந்து கொஞ்சம் ப்ரான்ஸ், கிராப், அப்புறம் மசல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது எல்லாமே மெயின் கோர்ஸு. இதுலேயுமே மோஸ்ட்லி அரபிக் ஃபுட் தான் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இது பாருங்கள், இது வந்து லேம் மஜ்பூஸ்னு சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் மட்டன் மந்தி மாதிரியே தான் இருக்கும். நமக்கு எப்படி நோம்பு கஞ்சி வந்து மஸ்ட்டும், அதே மாதிரி அரப்ஸ்க்கு வந்து இந்த ஃபுட் இல்லாமல் அவங்க இஃப்தார் இருக்கவே இருக்காது. தென் இது பாருங்கள், இது வந்து ஒரு ஈஜிப்ஷியன் ஃபுட்டு. இது பேர் வந்து ரோஸ் பில் ஷரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரைஸில் வேர்மிசெல்லி போட்டு குக் பண்ணியிருப்பாங்க. தென் இது வந்து ஏதோ கீரையில் வந்து சிக்கன் போட்டு குக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா இது வந்து ஒயிட் சாஸில் நிறைய சீ ஃபுட்லாம் போட்டு குக் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் அரபிக் ஃபுட்டில் வந்து எல்லாமேலாம் நமக்கு பிடிச்சிடாது. ஒரு சில விஷயங்கள் வந்து உப்பு காரமே இல்லாமல் ஃப்ளேவரே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளை மதித்து ஒருத்தவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காகவாது நம்ம வந்து பிடிக்காட்டாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அவங்களோட முகத்துக்காக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் இந்த டிசர்ட் கவுண்டரில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, நிறைய விதமான டிசர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் அரபிக் ஸ்வீட்ஸ், அரபிக் பேஸ்ட்ரீஸ், அப்புறம் சாக்லேட் ஃபவுண்டன்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அடுத்த நாள் எங்களோட இஃப்தாருக்கு உண்டான வேலைகள் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ப்ளூபெர்ரி மில்க் ஷேக் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ அப்படைசிங்காக இருக்குன்னு. ஸோ இது வந்து நம்ம நேற்று பெரி பெரி சிக்கன் கோனுக்காக மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் தான். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் நான் கொஞ்சமாக பெரி பெரி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பெரி பெரி சாஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏதாவது சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி இஃப்தாருக்காக நான் இன்னொரு ஸ்நாக் ஐட்டம் கூட பண்ணியிருந்தேன், பிரெட் பாக்கெட் ஷவர்மா. ஸோ இப்போ அதுக்கு உண்டான ஃபில்லிங் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது காஞ்சதும் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வேறு எந்த ஸ்பைசஸுமே இதில் ஆட் பண்ணல. என்னோடய கிட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் பெப்பர் அண்ட் சால்ட் இருந்தால் மட்டும்தான் இது பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஷவர்மா ஃபில்லிங்குள்ளே சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பெரிய பெரிய சிக்கன் கோன்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சாலட் மாதிரி நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ அதுக்காக தான் கொஞ்சமாக கேரட் அண்ட் கேபேஜை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நேற்று வீட்டில் பண்ணி வச்சுருந்த மைனஸ்லேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக ஸ்ப்ரெட்டபிள் க்ரீம் சீஸும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்கும் என் கிட்ஸ்க்கும் இதோட ஃபில்லிங் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து பிரெட் பாக்கெட் ஷவர்மாக்குள்ள ஃபில்லிங் தான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம பெரிய பெரிய சிக்கன் கோனுக்கு ரெடி பண்ணிக்கிட்ட சாலட் மாதிரியே தான் இதுக்குமே ஒரு சாலட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் வந்து கேரட்டும் கேபேஜும் சேர்த்துருந்தோம். ஸோ அதுக்கு பதிலாக இதில் வந்து நான் லெட்யூஸும் மல்லி இலையும் தான் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட லெட்யூஸ் இல்லைனா நீங்கள் இதுக்கு கூட கேபேஜே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து இந்த சாலட்டில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாக்கெட் ஷவர்மாக்குள்ள ப்ரெட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒரு ரோலர் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பிரெட் ஸ்லைஸுமே ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கிற மாதிரி நல்ல ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ப்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நீட்டாக ஒட்டிக்கும். நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத ப்ரெட்டு வாங்கினீங்க அப்படின்னா உருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெட்டை வந்து நான் நல்ல ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணிக்கிட்டதுனால இப்போ ஒன்றோட ஒன்று நல்லாவே ஒட்டிக்கிடுச்சு. இப்போ நான் இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
ஸோ ஒரு பிளேட்டில் வந்து 2 முட்டை இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுருந்தேன். அதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்த பிரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். ஸோ முட்டையில் 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் பிரெட் க்ரம்ஸ்லையும் 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இதை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து நல்லாவே சூடு பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெட்டை வந்து எண்ணெயில் போட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எண்ணெயை வந்து ப்ரெட்டுக்கு மேலே ஊற்றி விட்டுட்டே இருங்க. ஸோ நம்ம பூரி செய்கிறதுக்கு உண்டான சேம் ப்ராசஸ் தான் இதுவுமே. ஸோ நம்ம ப்ரெட்டு மேலே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுனால அது வந்து பால் ஷேப்பில் நல்ல பூரி மாதிரி உப்பி வரும். இப்போ பாருங்கள், ப்ரெட்டு வந்து நல்ல பால் ஷேப்பில் உப்பி வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ரெட்டு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பொரிச்சு எடுத்த ப்ரெட் வந்து லைட்டாக ஆறுனதும் இந்த மாதிரி சென்டரில் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணுறதுனால 2 பாக்கெட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த பாக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் ஃபில்லிங்கை ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வீடியோவில் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இதுக்காக சாலட் பண்ணிக்கிறப்போ வெறும் மைனஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக கெட்டியான தயிரும் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறப்போ இந்த ஃபில்லிங் வந்து நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பாக்கெட் ஷவர்மாவோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லா கிட்ஸுக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கட்டாயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம பெரிய பெரிய சிக்கன் கோனையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி அதுக்காக டாட்டியா ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த டாட்டியா ப்ரெட் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து சப்பாத்தியில் கூட இந்த ரெசிபி பண்ணிக்கலாம். சப்பாத்தியை வந்து நல்லா ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ டாட்டியா ப்ரெட்டை வந்து சென்டரில் கட் பண்ணி இந்த மாதிரி 2 பீசஸ் ஆக்கிட்டேன். ஸோ அதில் இப்போ ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி கொடுத்து அதை அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டாட்டியா வந்து ஈஸியாக கோன் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்த பெரிய பெரிய சிக்கன் அப்புறம் கோல்ஸ்லா சாலட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதே மாதிரி எல்லா கோனையுமே ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து சைடில் குட்டியாக ஒரு லெட்டிஸ் லீஃபை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் இன்னொரு டைம் கூட பண்ணி காமிக்கிறேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி இதெல்லாம் தான் சாப்பிட்டு எங்களோட இஃப்தாரை நல்லபடியாக முடிச்சுக்கிட்டோம். அன்றைக்கி வந்து நான் சாம்பார் வடை கூட பண்ணியிருந்தேன். தென் வந்து அரபிக் ஸ்வீட் லுக்கைமாத் கூட பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொரு விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம எப்போவுமே இஃப்தார் டைமில் வீட்டில் வந்து எல்லா நாளுமே லைட்ஸ் லேண்டன்ஸ்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். சில டைம் வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராகவே வேலையெல்லாம் முடிச்சிடுவோம். ஸோ அப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கும். அண்ட் பிள்ளைங்க வந்து சில டைமில் ஆசைப்படுவாங்க இஃப்தார் டேபிள் வந்து டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது. பட் எல்லா நாளுமே எல்லார் வீட்லேயுமே அந்த மாதிரி லைட்ஸு லேண்டன்ஸு டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்காது. சில டைம் வந்து நமக்கே ரொம்ப லேசினஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு சில டைம் வந்து நம்மளோட இஃப்தார் வேலைகளை முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளால் வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்டினரி டேயோட இஃப்தார் டேபிள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறதுமே. ஸோ அன்றைக்கி இஃப்தாருக்காக எங்கள் நெய்பர்ஸ் வீட்டில் இருந்துமே நிறைய வந்துருந்துச்சு. தஹிபல்லா, அப்புறம் வந்து இந்த பாஸ்தா, அப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்றைக்கி எங்களோட இஃப்தாருக்காக நாங்களே எதிர்பாராத விதமாக நிறைய ஐட்டம்ஸ் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே அன்றைக்கி லெஃப்ட் ஓவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நாள் சஹருக்கும் நாங்கள் இதையே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ பாருங்கள், ப்ரோக்கன் கிளாஸ் ஜெல்லி வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ஷைனியாக இருக்குதுன்னு. குட்டீஸ்க்கு வந்து இது பார்க்குறதுக்கே அவ்வளோ பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பிள்ளைங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2023 ரமலானோட கடைசி vlog இது தான். இன்ஷால்லா இனிமேல் நம்ம ஈத் vlogல சந்திக்கலாம். ஸோ இப்போ மாதிரி எப்போவுமே உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல்
சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் வர ரெசிபீஸ் எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.